இதை வந்து நீங்க பைபிளை நம்புறேன்னு சொல்லிட்டு கிறிஸ்தவர்கள், இப்ப இந்த கிறிஸ்தவர்களுக்கு நான் ஒரு கருத்தை சொல்றேன், தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இதை நம்பக்கூட கிறிஸ்தவர்கள் சொல்லுங்க பாரி. அதாமா, இதை நம்பக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு, இன்னும் புரிதல் இல்லாமல் இருக்கக்கூடிய பாதிரியார்களுக்கு இந்த கருத்தை நான் தெளிவா சொல்றேன். இன்னைக்கு அந்த ரெட் ஹைஃபருங்கிற ஒரு இதை வெட்டுனா அவங்களுடைய மெசையா வருவாருன்னு சொல்றாங்கல்ல, அந்த மெசையாவை தான் உங்க பைபிள் ஃபால்ஸ் ப்ராஃபட்னு சொல்லுது, அவரை தான் அந்தி கிறிஸ்துன்னு சொல்லுது. அதாவது பைபிளுக்கு எதிரான ஒரு சாத்தான் தான் அவர்களுக்கான வழிகாட்டல். நீங்க பைபிளை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே மெசையா வந்துட்டு போயிட்டாரு, திருப்பி வருவாரு. ஆனா இந்த மெசையா இல்ல, கிறிஸ்து வந்து பிறப்பாரு. கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு போலியான ஒரு மெசையா வருவாருங்கிறதையும் பைபிள் சொல்லியிருக்கு. அந்த போலியான மெசையாவை தான் அவங்களுக்கான மெசையான்னு சொல்லுவாங்க. அடுத்து அவர் வந்து அவங்களோட மெசையா, அவங்களோட தோரா இதுல என்ன சொல்லுதுன்னா, அவங்க மெசையா வந்து என்ன, அதாவது யூத மெசையா வந்து என்ன செய்ய போறாரு, இந்த உலகம் முழுக்க யூதர்களுக்காக மாத்தி கொடுப்பாரு. அதுக்கு பொருள் என்ன, ஒரே ஆளுகை கீழே யூதர்களுக்கான உலகமா இதை மாத்தி கொடுப்பாரு. இதுதான் அவங்க மெசையா சொல்றது. அதை கிரிட்டிசைஸ் பண்ணி பைபிள்ல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. அந்த அந்தி கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் ஒரு உலக ஒழுங்கை கொண்டு வருவான். இது வந்து பைபிள்ல சொல்லுது. உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா இயேசுவை போய் கேளு, பைபிளை புரட்டி பாரு. நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, பைபிளை போய் தேடி பாரு. பைபிள்ல சொல்றது என்னன்னா, அந்தி கிறிஸ்துன்னு ஒருத்தர் வருவான், வந்தவன் எல்லாருக்கும் ஒரு முத்திரையை கொடுப்பான். அந்த முத்திரை இருப்பவர்கள் மட்டும்தான் அந்த உலகத்தில் வாழ முடியும், வணிகம் செய்ய முடியும். மீனிங் என்ன, 666 மார்க்கை கொடுப்பான் அப்படிங்கிறதா. இதுதான் டிஜிட்டல் கோடு. இதைத்தான் வந்து இஸ்ரேல் திரும்ப திரும்ப அவங்க வர்த்தகத்தை டிஜிட்டலைஸ் பண்ணிட்டு, அந்த டிஜிட்டலைஸை வந்து சிப்பா கையில கொடுக்கணும். இதுதான் அந்த முத்திரை, டிமானிக் முத்திரை. இதை கொடுப்பான், உலகத்துக்குள்ள கொண்டு வருவான். இதுதான் இஸ்ரேலுடைய இன்னைக்கு இருக்க அஜெண்டா. அவங்களோட நோக்கம் என்னன்னா, இஸ்ரேல் மட்டும் இல்ல, ஜியோனிசம், இந்த யூதர்களுடைய அந்த இனவாத அரசியலுக்கு பேர் ஜியோனிசம். அந்த ஜியோனிசத்தை தான் நம்ம எதிர்க்கிறோம். எல்லா யூதரையும் எதிர்க்கலாம். ஏன் தெரியுமா, யூதர்களாக இருக்கக்கூடிய உண்மையான செமிட்டிக் யூதர்களே, இப்ப இதுல கவனிங்க, இந்த பாலஸ்தீனத்துல இருந்தாங்கல்ல யூதர்கள், பாலஸ்தீனத்திலே காலத்துக்கு இருந்தாங்கல்ல, அவங்கள ஒரு தரப்பு தானே பிரிஞ்சு போய் கலந்து போய் அப்புறம் திரும்ப உள்ள வருதுன்னு சொல்றீங்க. அந்த பாலஸ்தீனத்திலே கண்ட்ரிவான யூதர்கள் இருக்காங்கல்ல, அவங்க இன்னைக்கு வரைக்கும் பாலஸ்தீனுக்கு சப்போர்ட் பண்ணி உள்ள இருக்க எதிர்ப்பு வந்துட்டு இருக்கு. அவங்க சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதே போல ஈரான்லயும் யூதர்கள் இருக்காங்க. இது நிறைய பேருக்கு தெரியாது. ஈரான்லயும் யூதர்கள் இருக்காங்க. அவங்க வந்து செமிட்டிக் யூதர்கள். அவங்க ஜுடாயிசத்தை ஃபாலோ பண்ணுவாங்க. பட் ஆனால் அவங்க செமிட்டிக்கு, அவங்க இனத்தால அவங்களாம் ஒண்ணு. சரியா? ஸோ இதை புரிஞ்சு, இனம் தான் இங்க மதம்ங்கிறது யார் வேணாலும் மாறிக்கலாம். ஆனா இனம் தான் ஒருத்தருக்கு உண்மையான இருப்பிடம் என்னங்கிறத வந்து யார் இந்த மண்ணின் மைந்தருங்கிறத உறுதிப்படுத்தும். அதனால அதை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது, கிறிஸ்டியன்ஸ் வந்து இந்த இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்றது எனக்கு எதிராலாம் பேசணும் இல்லை. நீங்க யாருக்கு எதிராக பேசுறீங்க? இயேசுநாதருக்கே எதிராக பேசிட்டு இருக்கீங்க, கடவுளுக்கே எதிராக பேசிட்டு இருக்கீங்க. இது உட்காந்து அந்த துரோகத்தை நீங்க உங்க கடவுளுக்கு செய்யறதுனால எனக்கு என்ன நட்டம்? எனக்கு அது மேல நம்பிக்கை எல்லாம் கிடையாதுப்பா. உனக்கு நம்பிக்கை இருந்தா ஒழுங்கா பைபிளை படிச்சுட்டு போய் நான் எது சரி எது தப்புன்னு பார்த்து பண்ணு. உனக்கு அதுலயே நம்பிக்கை இல்லை, நான் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணாதான் கரெக்டா இருக்கும், கேட்டா அமெரிக்கா சப்போர்ட் பண்ணுதுன்னு சொன்னீங்கன்னா செய்து கொள். ஆனா அது தவறு.